பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை புஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. எந்த நல்ல பரிகாரியாய் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடும் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடும் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசும் தெய்வம் நீ. ஆமென் ஆமென். ஒரு அருமையான ஒரு பாடல். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். பேசும் தெய்வம் நீர், அவர் பேசக்கூடிய தெய்வம். நன்றி ஆண்டி, அருமையான ஒரு பாடலை பாடியதுக்காக. Thank you to you that you have given me this chance. Thank you so much. God bless you, ma. Bless you too, aunty. இவ்வேளையில நாம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே வேத வாசிப்பாக ரோமர் 14வது அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிப்போம். ஹெலன், ரோமர் 14வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுங்களா? அன்மியூட் பண்ணிக்கொண்டு சொல்லுங்க. யாராவது இங்கிலீஷ்ல? Do you want me to read? Yeah, sure. Okay. முதல்ல தமிழ்ல வாசிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல வாசிங்களேன். ஹெலன், முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் சோஸ்ரம். இன்று வேத வாசிப்பாக ரோமர் 14வது அதிகாரம் வசனம் 4, 5. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே.
அன்றையும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். ஆமென். Roma 14:4 verses 4 to 6. Who art thou that judgest another man's servant? To his own master he standeth or falleth he shall be holden up, for God is able to make him stand. 5. One man estimate one day above another, another estimate every day alike. Let every man be fully persuaded in his own mind. Thank you. ஆமென். வேத வசனங்களை வாசித்து சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு இவ்வேளையில உங்கள் மத்தியில யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதுனா இப்பொழுது நீங்க தெரியப்படுத்துங்க. பிரதர் சுந்தர் வந்து கொஞ்சம் சிக்கா இருக்கிறாரு இங்க யூகேல. சுந்தர் எல்லாருக்கும் தெரியும், யூகேல நேற்றுக்கு அவருக்கு இங்க யூகேல ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சோம். சுந்தர் அப்படின்ட்டு அவருக்காண்டி நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க. நான் சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். நேற்றுக்கு அவருக்காண்டி ஒரு விசேஷ ஜெப கூட்டம். இன்னும் நிறைய பேர் சுகமில்லாம இருக்காங்க. நான் விசேஷமா சுந்தர் அவருக்காண்டி ஜெபம் பண்ணும்போது பண்ணிக்கிடுங்க. அவரு சுனில் தம்பி from UK. சுனிலுக்கும் ஆமணி. ஆமா, சுனிலுக்காண்டியும். சுந்தர் என்றால் மஞ்சுவோட கணவரா? ஆமா ஆமா அங்கிள். ஆமா சரிப்பா. சுந்தருக்கு என்ன ஆச்சுப்பா? சுகமில்ல ஆண்டி, அவருக்கு சிக்கா இருக்காரு. கொரோனா இல்லல்ல? கொரோனா இல்ல அவருக்கு. இப்ப கொரோனா இருந்தது, சரியாச்சு. இப்ப இருக்கு, சுகமில்லாம இருக்கிறாரு ஆண்டி. ஆமா, சிக்கா இருக்கிறாரு. அவருக்காண்டி ஒரு விசேஷ ஜெப கூட்டம் நேத்திக்கு வச்சோம் தனியா. அதனால நாங்க எங்க குரூப்ல ஜெபிக்க போடுறோம், விண்ணப்பம் போடுறோம். ஓகே ஆண்டி, அவங்க ஜெபம் யாராவது பண்றவங்க. ஓகே. இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு அங்கிள் இமானுவேல் லத்தூர் ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அங்கிள் எஸ், இந்த ஆரம்ப நீங்க ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஜெப விண்ணப்பங்கள் பிரதர் சுந்தர் மற்றும் சுனில், அதுக்கப்புறம் இந்த கொரோனா பேண்டமிக்காகவும் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். மற்றும் இன்ற நாளில போது பேச்சாளருக்காகவும் நீங்க ஜெப செய்யுங்க. இன்ற நாளில் நம்ம மத்தியில பேசுறப்பவர் டாக்டர் எலியாசர் சத்யராஜ். அவருக்கும் விஜயாவுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு கொரோனா, அதனால உங்களுக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிற எங்கள் மகிமை பொருந்திய பரிசுத்தமும் எல்லா வல்லமையும் நிறைந்த பரம தந்தையே, தேவமே, பாவிலாகிய எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கடந்த நாட்களிலே எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாற்றீர். அநேக வியாதிஸ்தர்களை நீ சுகப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் முதலாவது உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பாதுபடியிலே நாங்கள் மீண்டும் வரத்தக்க இன்னொரு நாளை எங்கள் வாழ்நாளிலே கூட்டி தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையிலும் நீர் ஆசீர்வதியும். வியாதியினாலும் மற்றும் காரணத்தினாலும் வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே வியாதிப்பட்டிருக்கிற சுனில் இன்னும் சகோதரர் சுந்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய படுக்கையை மாற்ற வல்லமை உள்ளவர். மரித்த லாசருவை 4 நாள் கடந்த பின் நீர் உயிரோடு எழுப்பினீர். அப்பேற்பட்ட வல்ல தெய்வம் எங்களுக்கு இருக்கிறபடியால் நாங்கள் அஞ்சிடோம், பயப்படும். எந்த விதத்திலும் நீர் எங்களை காப்பாற்றுகிற தெய்வம். பக்க துணையாக இம்மற்றும் இருந்து வழிநடத்தினீர். இன்னமும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்துடனே உம்முடைய பாதப்படையில் வருகிறோம் தகப்பனே. எங்கள் விண்ணப்பங்களை தயவாய் கேட்டு இந்த வியாதிஸ்தர்களை நீர் சுகப்படுத்த மன்றாடுகிறோம். உம்முடைய கரம் அவர்களை தொட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே.
இன்னமும் இந்த இந்த கூட்டத்திலே கலந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக இந்த கூட்டத்திலே பேச வருகிற உம்முடைய அடியானாகிய எலியேசருக்காக ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீரே அவரை உம்முடைய ஆவியினால் நிரப்பி குடும்பத்திற்கு ஏற்ற அநேக ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம் கடந்த நாட்களிலே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் இந்த நாளிலே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ உம்முடைய அடியான் மூலம் எங்களுக்கு நீர் கற்பிக்க தயவாய் இறங்க வேண்டும் என்று உம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர் பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்தை நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும், இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பாஸ்டர்களையும் நீர் ஆசீர்வதித்து, நாங்கள் இந்த கஷ்டமான காலங்களிலே ஒருவரை விட்டு பிரிந்திருந்தாலும் உம்முடைய தெய்வீக கரம் எங்களை ஒன்றாக இணைத்ததற்காக, இந்த ஜூம் மூலியமாக நாங்கள் மீண்டும் ஒருவராக சேர்ந்து உம்மை ஆராதிக்கும் சாக்கியத்தை தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் விண்ணப்பங்களை யாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன். ஜெபத்தை எடுத்த அங்கிளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில நாம செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு பாடல் இருந்தது. பிரதர் டாக்டர் எவ்ரி, நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஓகே, இவ்வேளையில டாக்டர் எவ்ரிக்கு இந்த நேரத்தை நான் படிக்கிறேன். ஹலோ, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வருவா என்னை அரண்டை அன்பே தாமதமே தருவாய் என்னுள் மனதை, அதை தானவர் ஆசிக்கிறார். வியாதி துன்ப வேதனைகள், தாங்க முடியாத சோதனைகள், வியாதி துன்ப வேதனைகள், தாங்க முடியாத சோதனைகள், மனவாளன் வருகையிலே அவையாவையும் மறந்திடுமே. வருவாய் என்னே சரண்டை, அன்பே தாமதம் வாழ்க்கை பயணம் பிடிக்கலையோ, வாழ்க்கை இன்பம் வீண் மாயையோ, வாழ்க்கை பயணம் பிடிக்கலையோ, வாழ்க்கை இன்பம் வீண் மாயையோ, கண்ணீரோடு அழைக்கின்றார் கர்த்தரே சென்னை வந்திடுவார். வருவாய் உன்னே சரண்டை, அன்பே தாமதம்
உனக்காக அறையப்பட்டார், உனக்காக காயப்பட்டார், உனக்காக அறையப்பட்டார், ரத்தம் சிந்தி அழைக்கின்றார், மனக்கதவை திறந்திடுவார். வருவாய் உன்னே சரண்டை, அன்பே தாமதம் ஏ, தருவாய் உன் உள் மனதை, அதை காணவர் யாசிக்கிறார். ஆமே. நல்லதொரு பாடலை பாடிய டாக்டர் எப்ரியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில நம்ம ஆலோசனைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று நாளிலே நம்ம மத்தியில டாக்டர் எலியாசர் சத்யராஜ் இணைந்திருக்கிறாங்க. இந்த கோட்டத்தின் வழியாக அவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. டாக்டர், உங்களை இந்த கோட்டத்தின் வழியாக வரவேற்றுக் கொள்கிறோம். இவ்வேளையில பேச்சாளரை அறிமுகம் செய்வதற்கு பிரதர் எட்வர்டை நான் அழைக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டத்துல ரெகுலரா நீங்க டெய்லியும் நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க உங்களை ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்காக நாங்க தேவனை பிரார்த்திக்கிறோம். நீங்களும் வரும்போது நிறைய பேரை கூட்டிட்டு வரணும் இந்த கூட்டத்துக்கு. இந்த இன்னைக்குள்ள பேச்சாளரை பத்தி நான் அவரு நிறைய பேருக்கு அவர் தெரியும். அவர் வந்து இங்க யூகேல வந்து ஒரு பாப்புலரான டாக்டர், கண் மருத்துவர். அவர் அப்பா, அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஒரு யாருக்கும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவரை பத்தி. பட் இருந்தாலும் இந்த நமக்கு வந்து அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு கடமை இருக்கிறதுனால சொல்றேன். டாக்டர் எலியேசர் பால் அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய கரையும் சொல்லிட்டே இருக்கலாம். அவர் ஒரு கண் மருத்துவரா இந்த யூகேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு 2 குழந்தைகள், மனைவி நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரு நிறைய காரியங்கள், அதாவது அவர் மருத்துவத்துறையில மாத்திரம் இல்ல, நிறைய பேருக்கு உதவியா இங்க ஊழிய காரியத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோயில்களுக்கு, சர்ச்சுங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய உதவிகள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆள் ரொம்ப குவைட்டான ஆள், ரொம்ப அமைதியான ஆள், ரொம்ப வல்லமையா தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்னா சேரணுன்றதுல எப்பயுமே ஒரு வாஞ்சி உள்ள மனுஷன் அவர். அவர் இந்தியாவில் வந்து நிறைய பகுதிகளில் மெடிக்கல் டைரக்டரா வேலை செஞ்சிருக்கிறார். சூரத், பூனால நாங்கெல்லாம் படிக்கும் போதே அவர் அங்கே வந்துட்டு டாக்டரா வேலை செஞ்சவர். சூரத் ஹாஸ்பிட்டல்ல, நியூஸ் வீட்ல பல பகுதிகளில் அவர் மெடிக்கல் ஆஃபீஸரா வேலை செஞ்சவர். மற்றபடி வந்து ஒரு கண் மருத்துவரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருப்பதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவரை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, பாஸ்டர் துரைராஜ் அங்கிளோட 2வது மகன் அவர். அவங்க வீட்டுல 5 பேரு, ஒரு பொண்ணு, 4 பையங்க. அதுல 2வது வந்து வந்து ராஜ். அவர் வந்து அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய கரை இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். நமக்கு நேரம் ரொம்ப இல்லாதனால நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். அவர் வந்து நம்ம மத்தியில் இருப்பதுல ரொம்ப சந்தோஷம். இந்த 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 காரியத்துக்கு நாங்க வந்து இந்த மருத்துவ ஆலோசனைகள் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாருனாக்கா, நான் எதுவுமே சொல்லாம, அவருக்கு தமிழ் கொஞ்சம் நான் 2-3 தடவை அவரை சொல்லி, தமிழ்ல நீங்க வந்து ஏதாவது பிரசங்கம் பண்ணணும், இதை பண்ணணும்ட்டு இல்லைன்ட்டு இப்போ வந்து 2-3 தடவை அவரை பார்த்தோம் நாங்க. அவர் பிரசங்கம் பண்றது பாம்பேல போன தடவை கூட பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இந்த நமக்கு வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆலோசனை சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். அவரை வந்து நம்ம தனி ஜபத்திலையும் நம்ம குடும்ப ஜபத்திலையும் அவர் தாங்குவோம். அவர் இன்னும் ஊழியத்துக்கு அவர் இங்க நிறைய இடத்துல ஆங்கிலத்துல ரொம்ப வல்லமையா பேசுவார். ஆனா அதுக்கு தமிழ்ல பேச மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அவர் பேசுவார். அதனால நீங்க வந்து உங்களுடைய ஜபத்துல குடும்ப ஜபத்திலையும் தனி ஜபத்திலையும் அவர் நினைச்சுங்க. தேவன் தாமே அவர் வந்து அவருடைய ஊழிய காரியத்துக்கு நிறைய உதவி செய்யறதுனால அதையும் தேவன் தாமே அவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நேரத்தை வந்து அவர் மத்தியில் நம்ம கொடுக்கிறோம். அவர் வந்து இந்த செய்தி தேவனுடைய நாமத்திற்கு துதி, கனம், மகிமை அனைத்தும் உண்டாவதாக. இந்த காலையில உங்களுக்கு மாலையா இருக்கலாம், இரவா இருக்கலாம். உங்களுக்கு அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கூட்டத்திற்கு அழைத்த சகோதரர் போதகர் எட்வின் அவர்களுக்கும் சகோதரர் எட்வர்ட் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இங்க ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறேன் என்றால், எதற்காக என்னை அழைத்தார் என்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு வந்தது. எதற்காக என்னை அழைத்தார் ஏனென்றால், சகோதரர் எட்வர்ட் சொன்னது போல இந்த கருத்தரங்குக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எனக்கு முதலாவது எழுந்தது. ஏனென்றால் என்னுடைய வேலையோ ஆபரேஷன் செய்வது, அறுவை சிகிச்சை செய்வது. ஆனால் இவர்கள் நான் அறுவை சிகிச்சை செய்வதை விட எனக்கு நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சையை பத்தி பேச சொல்லியிருக்கிறார்கள் என்ற கேள்விக்குறி எனக்கு வந்தது. ஏனென்றால் தலைப்பு மனவாழ்வில் வேறுபாடுகளை எவ்வாறு கொண்டாடுவது. SDA திருச்சபை புக்கிட் ஜெலுடாங் மலேசியா நடத்தும் இந்த கருத்தரங்குக்கு என்னை அழைத்ததற்கு தேவனுக்கும் உங்கள் அனைவருக்கும், இதை நடத்தி வருகிற பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம். Just I'm just going to remove this photograph. Thank you. All right. So முதலாவதாக இந்த காரியங்களை பேசுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து கடந்து செல்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வசனத்திலிருந்தும் எங்களுடைய அனுபவத்திலிருந்தும் நாங்கள் பேசவும், அதை நாங்கள் கேட்கவும், அதன்படி நடக்கவும் நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆவியானவர் தாமே ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் தியானத்தையும் ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது ஒரு ஆசீர்வாதமாகவும் தங்களுடைய வாழ்க்கை முறையிலே ஆண்டவரை இதை பின்பற்றக்கூடிய விதத்திலே ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீதாமே உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் அன்பின் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். மனவாழ்வில் வேறுபாடுகளை எவ்வாறு கொண்டாடுவது என்பதுதான் இன்றைய தலைப்பு. எனக்கு முந்தி பேசிய பேச்சாளர்கள் மிகுந்த அனுபவசாலிகள், மிகுந்த திறமை வாய்ந்தவர்கள். அவர்களைப் போல திறமையாக தமிழிலும் அனுபவத்திலிருந்து எனக்கு பேச முடியாவிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த சில சம்பவங்களையும் நான் பார்த்த நிகழ்வுகளையும் வைத்து இந்த தியானத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைப்பிலிருந்து? மனவாழ்வில் வேறுபாடுகளை எவ்வாறு கொண்டாடுவது? மனவாழ்வு என்பது இரண்டு நபர்கள் சேர்வது, இரண்டு நபர்களும் ஒத்தவர்கள் அல்ல. In other words, both are not same. அதனால் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த வேறுபாடுகளை எவ்வாறு கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாட முடியும், கொண்டாடுவது என்பதை குறித்து இன்று நாம் சற்று இந்த செமினார் மூலமாக தெரிந்து கொள்வோம். நாம் என்ன இன்று தெரிந்து கொள்வோம் என்றால், அது I'm just going to give a brief summary outline. என்ன நாம் இன்று தெரிந்து கொள்வோம் என்பதை குறித்து நான் இப்பொழுது சொல்லுகிறேன். முதலாவதாக வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்று நான் சொன்னது போல சில வேறுபாடுகள் தீவிரமானவைகளாக இருக்கலாம். இதை தவிர்த்தால் நமக்கு நல்லது. அது என்ன அந்த சில வேறுபாடுகள், எப்படி தவிர்க்கலாம் என்பதை நாம் தியானிப்போம். இரண்டாவது என்ன டைட்டில் என்றால், இரண்டு நபர்களும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை ஊர்ஜிதமாக இன்று நாம் நிலைநாட்ட இருக்கிறோம். மூன்றாவதாக என்ன பார்க்க போகிறோம் என்றால், பல வேறுபாடுகள் நன்மை பயக்கும் விதமாக இருக்கும் என்பதை சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆகவே சில வேறுபாடுகள் தீவிரமானவை, இவற்றை முற்றிலும் நாம் ஒதுக்கி வைத்தால், இல்லை என்றால் இதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். இரண்டாவது,
இரண்டு நபர்களுக்கும் முற்றிலும் ஒரே மாதிரியா இல்லை என்பதை நாம் காணப்போகிறோம். பல வேறுபாடுகள் நன்மை எந்த அந்த பல வேறுபாடுகள் என்ன நன்மை என்பதை குறித்து கவனிப்போம். கடைசியாக நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும், மேற்கொண்ட அந்த 3 காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யலாம், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். சாரி, யாரோ பேசுன மாதிரி இருந்ததுங்க. ஹலோ ஹலோ ஆல்ரைட். முதலாவதாக சில வேறுபாடுகள் தீவிரமானவை என்பதை நான் கூறினேன். எந்த சில வேறுபாடுகள் தீவிரமானவை என்பதை பார்ப்போம். முதலாவதாக வயது வேறுபாடு. இது சில சமயத்துல பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுவிடும். என்ன என்றால், வயது வேறுபாடு அதிகமாக இருந்தால், எனக்கே திருமணம் மிக தாமதமாக நடந்தது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அதிக வயது வேறுபாடு இருக்கிறது. இருப்பினும் ரிசர்ச் மூலமாக என்ன கூறுகிறார்கள் என்பதை I am just going to briefly mention. இந்த ஒரு ரிசர்ச் என்ன செய்த, இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னவென்றால், வயதுக்கும் விவாகரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை குறித்த இந்த ஸ்லைடு. 1 இயர் வித்தியாசம், 1 வருடம் வித்தியாசம் இருந்தென்றால் வாழ்க்கையில் 3% அவங்களுக்கு சான்ஸ் இருக்கிறது. they are likely to have divorce. 5 வருடம் என்றால் 18 விழுக்காடுகள் டிவோர்ஸ் என்பது. இது வந்து ஒரு ரிசர்ச். இது ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு தவிர மற்றபடி இதை நீங்கள் வேத வாக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு ரிசர்ச், ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ், உங்களுடைய அறிவுக்காக. 10 வயது வித்தியாசம் இருந்தது என்றால் 39 விழுக்காடுகள் இருக்கிறது. 30 வயது வித்தியாசம் இருந்தென்றால் 172% என்று இந்த ரிசர்ச் கூறுகிறது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் 6 வயது வித்தியாசம் இருக்கிறது. அதனால எனக்கு இந்த ஸ்லைடை பார்த்தோன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. 18% சான்ஸ் இருக்குது என்று. நல்லவேளை இந்த இன்ஃபர்மேஷனை என்னுடைய மனைவிக்கு நான் தெரிவிக்க போவதில்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் என்றால், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய மனதிற்கு, ஜஸ்ட் இந்த ஒரு வயது வேறுபாடு திருமணம் ஆக போகாதவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்றால், அதிக வயது வேறுபாடு இல்லாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிக வயது வேறுபாடு இருந்தால் பிரச்சனைகளும் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. நான் என்னுடைய சபையில மூப்பராக இருப்பதனால் இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். திடீரென்று நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு கால் வந்தது. அதிலே அந்த ஒரு பெண்மணி அழுது கொண்டு, தயவுசெய்து என்னுடைய வீட்டுக்கு உடனே வாருங்கள் என்று அழைத்தார்கள். நான் உடனே ஆஸ்பத்திரியில் சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டிற்கு சென்று, அப்பொழுது என்னுடைய தகப்பனார் அங்க வீட்டுல இருந்தார். கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை கார்ல ஏத்திட்டு நாங்க 2 பேரும் போனோம். அங்க போறப்ப அந்த பெண்மணி நைட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதோட அந்த தெருவுல ஓடிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். எனிவே, டு கட் த ஸ்டோரி ஷார்ட், அந்த கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், என்ன ஒரு பிரச்சனை என்றால், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வயது வேறுபாடு அதிகமாக இருந்ததனால் அவர்களுக்கு புரிதல், அவர்களுக்குடன் புரிதல்கள் மிகவும் குறைவாகவே இருந்த காரணத்தினால் அடிக்கடி அவர்கள் சண்டையிட்டு கொண்டு அந்த சண்டை தெருவுக்கே வந்து விட்டது. அந்த தெருவில் அந்த பெண்மணி அந்த நைட் ட்ரெஸ், வீட்டுக்குள்ள போடக்கூடிய துணியோட ஒரு தெருவுல ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து, செருப்பு, ஒரு ஷூஸ் ஒன்றும் இந்த குளிரிலே
ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து என்னுடைய மனம் மிகுந்த வருத்தம் அடைந்தது. என்னுடைய தகப்பனாரும் இருந்தார் அப்பொழுது. வீட்டுக்கு சென்று, வயது வேறுபாடு இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் தயவு செய்து திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆக வேண்டும் என்று விரும்புபவர்கள், உங்களுடைய நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் அதிக வயது வேறுபாடு இல்லாதவர்களாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது பிரச்சனையை உண்டாக்கும். அடுத்தது மத நம்பிக்கை வேறுபாடுகள். மத நம்பிக்கை வேறுபாடுகள் இது இது மற்றொரு ஆராய்ச்சி. இதிலே அநேக காரியங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் மத நம்பிக்கை வேறுபாடுகள் இருந்தால் அவர்களுக்குள் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அவர்கள் கொண்டாட முடியாது. இந்த வேறுபாடு தீவிரமாக முடிந்து தீமையில் தான் முடியும் என்பதை இந்த ரிசர்ச் கூறுகிறது. அதற்குத்தான் பவுல் அப்போஸ்தலர் என்ன எழுதுகிறார் என்றால், கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சோ வயது வேறுபாடு, மத நம்பிக்கை வேறுபாடு, இந்த சில வேறுபாடுகள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்காது. மூன்றாவதாக, கடைசியாக, இந்த சில வேறுபாடுகள் என்று சொன்னதனால் 3 காரியத்தை குறித்து மாற்றம் சொல்கிறேன். இன வேறுபாடுகள். இது அடுத்த ஒரு ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏசியன் வெட்டிங்ஸ் என்றால் இந்தியன்ஸ், சவுத் ஏசியன்ஸ், அவர்களுடைய திருமணம் இந்த லாஞ்சிவிட்டி, அதிக நாட்கள், அதிக வருடங்கள், என்ன சொல்றது, நம்மள சொல்றதுன்னா ரொம்ப தாக்கு பிடிக்கும். ஆனால் ஹிஸ்பானிக்ஸ், ஒயிட்ஸ், பிளாக், அவர்களுடைய இதை பார்த்தனால் குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. இதிலும் இன்டர் ரேஷியல், மற்றொரு இனத்துடன் திருமணம் ஆனால் அதிக வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு இடத்திற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த ஒரு நபரை சந்திக்க, ஆஸ்பத்திரியில் ஒரு நபரை, சுகவீனமாக இருக்கக்கூடிய நபரை சந்திக்க சென்றிருந்த பொழுது திடீரென்று என்னுடைய மனைவி, என்னுடைய ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடன் இந்தியாவில படித்த ஒரு பெண்மணி அங்கு இருந்தார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு அங்கு அந்த ஆஸ்பத்திரியில அந்த இன்னொரு நபரை பார்க்க மிகுந்த உதவியா இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை நாங்கள் லஞ்ச்க்கு, மதிய உணவுக்கு வெளியே அழைத்து சென்ற பொழுது அந்த பெண் சென்று என்னுடைய மகளை நாங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் சென்று அவருடைய மகளை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது நான் பார்த்த பொழுது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. ஏனென்றால் அந்த பெண்மணியின் முடியை பார்த்த பொழுது அந்த பெண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நான் யோசித்த பொழுது அந்த பெண் சொல்லுது, இந்த பெண் என்னுடைய பெண்ணு தான். நான் ஒரு கரீபியன் என்றால் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தரை மனம் செய்தேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், கல்யாணமாகி இந்த குழந்தை எனக்கு வந்தவுடன் அவர் பிரிந்து சென்று விட்டார். இப்பொழுது நான் தனியாக இந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சில காரியங்களை குறித்து அவர்கள் சொன்னார். ஏனென்றால் அவர்களுடைய இனம் வேறு இனமாக இருந்ததனால் அந்த கலாச்சாரமும் பண்பாடுகளும் வேறு பண்பாடுகள் இருந்ததனால் அவர்களுக்குள் ஒரு மன ஒற்றுமை, மன பக்குவம், அந்த பாங்கு இல்லாத காரணத்தினாலே அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தையை பார்த்த பொழுது என்னுடைய மனம் துக்கமானது. ஏனென்றால் ஒரு சிறிய பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள், தந்தை இல்லாமல் அந்த பிள்ளை வளர்கிறது என்று அதை பார்த்த பொழுது, அது ஏனென்றால் அந்த இன வேறுபாடு இருந்ததுனால அவர்களுக்குள் வேற்றுமை அதிகமாகி, ஒற்றுமையை விட வேற்றுமை அதிகமாகி அவர்கள் பிரிந்து வாழ்வதே மேல் என்று அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அந்த குழந்தையை கூட அவர்கள் சற்றும் யோசிக்காமல் பிரிந்து விட்டார்கள். அதனாலதான் திருமணமாக கூடியவர்கள் தயவு செய்து, நான் தப்பாக சொல்லுகிறேன் என்று யோசித்து விட வேண்டாம். ஏனென்றால் பைபிள்ல நான் பைபிளுக்கு விரோதமாக சொல்லுகிறேன் என்று நீங்கள் யோசித்து வேண்டாம். இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸ்.
ஆனா நீங்க இப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்லல. ஆனா இன வேறுபாடுகள் இருந்தது என்றால் அந்த கலாச்சாரமும் அந்த அந்த பண்பாடும் அவர்களுக்கு அது ஒத்து வராத காரணத்தினாலே பிரிந்து விடுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமொழிய. நீங்கள் மற்ற இனத்துடன் திருமணம் செய்ய வேண்டாம் என்று நான், ஏனென்றால் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். The Bible says there is no Greek, there is no Jew. அதனால கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதி இருக்கிறார். அதனால் நான் வேதாமத்துக்கு புறம்பாக சொல்லாதபடி இந்த வேறுபாடுகள் தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய சிறிய வாதம். இரண்டாவது, மனவாழ்வில் வேறுபாடுகளை எவ்வாறு கொண்டாடுவது என்பதை குறித்து இரண்டாவது டாபிக் என்னவென்றால், இரண்டு நபர்களும் முற்றிலும் ஒரு மாதிரியாக இல்லை. இதை நாம் புரிந்து கொண்டால் பிரச்சனையே இருக்காது. ஏனென்றால் இரண்டு நபர்களுக்கும் அநேக காரியங்கள் வேறுபாடு உண்டு. ஆனால் இன்று நான் வெறும் செவன்த் அட்வென்டிஸ்ட் என்பதனால 7 காரியங்கள் என்ன காரியங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது, ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறு மாதிரியாக இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொண்டால் எப்படி இந்த வேறுபாடுகளுடன் நம் திருமணத்தை கொண்டாடலாம் என்பதை குறித்து சில காரியங்களை குறித்து நான் பேசவிருக்கிறேன். இதுதான் என்னுடைய கொஞ்சம் டீடைல்ஸா இருக்கும். முதலாவதாக, இரண்டு நபர்களுக்கும் ஆர்வம் வெவ்வேறு ஆர்வமாக இருக்கலாம், வெவ்வேறு பழக்கமாக இருக்கலாம், வெவ்வேறு பண்புகள் இருக்கலாம். ஏனென்றால் வெவ்வேறு பாலினம், மனோபாவம், குடும்ப பின்னணி வெவ்வேறு பின்னணி, குடும்ப வளர்ப்பு வெவ்வேறுமாக இருக்கலாம் என்பதை ஒரே மாதிரியாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த வேறுபாடுகளுடன் நாம் நம்முடைய திருமணத்தை, மனவாழ்வை கொண்டாடலாம். இதை குறித்து சில டீடைல்ஸா நான் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்றேன். இதுல வரக்கூடிய படங்கள் என்னுடைய படங்கள். ஏனென்றால் நான் அந்த ஒரே ஒரு படம் மட்டும், இன படம் மட்டும் எனக்கு என்னுடைய, நான் வேற ஒரு இனத்தை கல்யாணம் பண்ணது கூட அந்த இனத்தை எனக்கு அந்த போட்டோகிராஃப் இல்லை. மற்றபடி இதுல வரக்கூடிய போட்டோகிராஃப் அனைத்தும் என்னை குறித்த. ஏனென்றால் நான் யாரையும் புண்படுத்த எனக்கு மனதில்லை. ஆர்வம், இரண்டு நபர்களும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை என்னுடைய மன வாழ்க்கையில நான் திருமணம் ஆன பிறகு அறிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் வெளியே செல்வதற்கு ரொம்ப எனக்கு ஆசை. சில சமயத்துல ஊரு சுத்தின்னு கூட என்னைய சொல்லலாம். வெளியே போறதுன்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என் மனைவிக்கு வீட்டுல இருக்கிறதுனா ரொம்ப ஆசை. வீட்டுல 24 மணி நேரம் 365 நாள் இருக்கணும்னா என் மனைவிக்கு வேலைக்கே வேண்டாம், வீட்லயே இருன்னு சொல்லிட்டா ஐயோ, அது போல ஒரு சந்தோஷமே என் மனைவிக்கு இருக்காது. ஆனால் எனக்கு வெளியே போய் டென்ட் போடணும், வெளியே தங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஆசை. ஆனா இரண்டு நபர்களுக்கும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை நானும் புரிந்து கொண்டேன், என் மனைவியும் புரிந்து கொண்டது. அதனால எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பாக்ட், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு 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 புரிந்துணர்வு ஒப்பந்தம், எழுதாத ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றால், நீ வெளியே போறதுனா போய்க்கோ, நீ வீட்டுல இருந்திருக்கிறதுனா நீ இருந்துக்கோ அப்படிங்கிறது தான் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அதனால என்னுடைய குழந்தைகளை நான் தான் கூட்டிக் கொண்டு செல்லுவேன். நீ எங்க வேணா அவங்களை கூட்டிட்டு போய்க்கோ, ஆனா என்னை மட்டும் கூப்பிட்டு என்னை மட்டும். ஏனென்றால் அவர் வேறு, அவரோட ஆர்வம் வேறு, என்னுடைய ஆர்வம் வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதுனால எங்களுக்கு ஒரு இந்த விதத்துல பிரச்சனையே இல்லை. நானும் போய் வெளியே கேம்ப் படிச்சுட்டு தனியா இருப்பேன், என்னுடைய குழந்தைகளோட சென்று நானும் இருப்போம். இது என்னன்னா என்னுடைய வெளிப்புற நடவடிக்கைகள். இது நான் நிறைய ஒரு என்ன சொல்றதுங்க, கேலரிஸ் பண்ணணும்னு சொல்லி, ஆர்ட் கேலரி பண்ணணும், போட்டோகிராஃபில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னுடைய மனைவிக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு நாள் நான் சென்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று என்னுடைய காரை, என்னுடைய வாகனத்தை ரோட்ல நிறுத்தி வைத்து விட்டு நான் சொன்னேன், இந்த ரோட் சைடுல இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் நான் ஒரு ஆர்ட் கேலரிக்காக நான் அதை நான் எடுக்கணும் என்று சொல்லி என்னுடைய மனைவி தெரியும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா ஒரு 1.5 மணி நேரம் காருக்குள்ளேயே என்னுடைய மனைவி உட்கார்ந்துருந்தாங்க. ஏனென்றால் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற, ஆர்வம் வேற, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வேற. அதனாலதான் நான் இந்த மாதிரி அழகான இந்த பூக்கள் எல்லாம் பெரிய பூக்கள் என்று நினைச்சுக்காங்க,
ரோட்ல நம்ம மிதிச்சிட்டு போற போது சைட்ல ரோடு சைட்ல யாரும் பார்க்காதது, யாருமே சீண்டக்கூடாத ஒரு ஒரு பூக்களை நான் கவர வேண்டும் என்று என்னுடைய கேமரா மூலமாக நான் எடுத்த பிக்சர். ஆனா இதை எடுத்துட்டு வந்து என் மனைவி கிட்ட காமிச்சப்ப என் மனைவிக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லை. ஏன்னா அவளுடைய ஆர்வம் வேறு, என்னுடைய ஆர்வம் வேறு. ஆனால் உன்னுடைய ஆர்வத்தை நீ எடுத்துக்கொண்டு செல்லு, ஆனால் அதற்கு நான் தடையாக இருப்பதில்லை என்று என்னுடைய மனைவி கூறிவிட்டார்கள். எனக்கு இன்னொரு ஆர்வம் என்றால் மிருகத்தை நான் அதிகமாக விரும்புவேன். ஒரு பிராணிகளை விரும்பக்கூடியவன் நான். அதனால இந்த சஃபாரியில போகணும், அந்த மிருகத்தில் அநேக மணி நேரங்கள் மிருகத்தை பார்த்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த ஒரு விருப்பமான காரியம். ஆனால் என்னுடைய மனைவிக்கு அவர்கள் சொல்வதை நான் எப்படி சொல்வது என்று கூட தெரியல. ஏனென்றால் என்னுடைய மனைவி மிருகத்தை பார்ப்பதற்கு நீ ஏன் அங்கு செல்ல வேண்டும், கண்ணாடியிலேயே உன்னுடைய முகத்தை பார்த்தாலே நன்றாக இருக்குமே என்று என்னுடைய மனைவி சொல்லுவார்கள். இருப்பினும் எனக்கு நான் செய்வதை நீ செய், உன்னுடைய வெளிப்புற நடவடிக்கைகளை நீ மேற்கொள், உன்னுடைய ஆர்வத்தை நீ எடுத்துக்கோ, ஆனா நான் அதுல வரமாட்டேன் என்ற ஒரு புரிவு இருவருக்கும் உண்டு. பல நாடுகளுக்கு என்னுடைய மனைவி இல்லாமல் நான் சென்று வந்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய மனைவி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டதுனால. பாரிஸுக்கும் சென்று விட்டேன், ஜெர்மனிக்கு சென்று பல நாடுகளுக்கு சென்று விட்டேன். இந்த ஒரு பேண்டமிக் முடிவதற்கு முன்பதாக துபாய்க்கு சென்று அந்த புர்ஜ் கலிஃபா மேலே சென்று விட்டு வந்தேன். அங்கு சென்று அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மனைவியை கூப்பிட்டு அழகா இருக்கின்ற என்னுடைய மனைவிக்கு சுத்தமா அதுல ஆர்வமுமே இல்லை. நீ எங்க வேணா போய்க்க, அவ்வளவு ஹைட்ல போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்க வீட்டுல அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் என்று என் மனைவி சொன்னார்கள். புரிவு, ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் வேற இருக்கலாம், என்னுடைய ஆர்வம் வேற இருக்கலாம். நயகரா ஃபால்ஸ்ல மேல போறப்ப என்னுடைய மனைவி வரமாட்டேன்னு என்று சொல்லிவிட்டார்கள். நீ வேணா அங்க போ, அங்க போய் கீழே விழுந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வேணா போ, நான் வரமாட்டேன், எனக்கு அதுல ஆர்வமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த போட்டோகிராஃப் என்னன்னா, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆபீஸ், அங்க போய் இவர் டெட் வில்சன், பாஸ்டர் டெட் வில்சன் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு ஆர்வம், என்னுடைய மனைவி வந்து எனக்கு அதுல ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் தான் சொன்னாரு, ஏமா உங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் அவர் ஆர்வமா இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துலயாவது போய் நில்லுங்கம்மான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு போட்டோ எடுத்தாங்க. ஆனா என்னுடைய மனைவி வரவே மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னாரு, அவருடைய ஆர்வத்தை நீங்க கெடுக்காதீங்க என்று சொன்ன உடனே என்னுடைய மனைவி வந்து என்னுடைய பக்கத்துல நின்று எலெக்ட் பண்ணாத பிரசிடென்டாக ஒரு போட்டோவை எடுத்து கொண்டு வந்தேன். ஏனென்றால் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றுடைய ஆவல் இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன புரிய வேண்டும் என்றால், 2 பேரும் ஒரே மாதிரியாக இல்லை. இருந்தாலும் ஒருவருடைய ஆர்வத்தை நீங்கள் அவர்கள் ஆர்வத்தை கெடுக்காதபடி பார்த்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய மன வாழ்க்கையை கொண்டாடலாம். இதற்கு உன்னத பாட்டு இல்லை, ஞானி என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னத பாட்டு 7:2 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும், ஏனென்றால் அவர்களுடைய மனது நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக அவர்களுடைய ஆர்வத்தை அவர்கள் செய்யும், அவர்களுடைய ஆர்வத்தின்படி அவருடைய நடவடிக்கைகளை செய்யட்டும் என்று விட்டு கொடுப்பதுதான் எருசலேமின் குமாரத்திகளின் அழகு. நீங்கள் அவளை இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். எப்படி எனக்கு வெளியே போய் இருக்கணும் என்று இருக்கிறது போல இங்க என்று சொல்லி இருக்கிறது என்றால், மலைகள் மேல மேடுகள் மேல துள்ளி வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி, வெளியிலிருந்து அவர் பேசுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. உன்னுடைய ஆர்வம் வீட்டிலே இருக்கலாம், ஆனா நான் வெளியே இருக்கிறேன், எனக்கு வெளியே இருக்கணும்னு தான் என்னோட ஆர்வம், என்னுடைய பிரியம். இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் படுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் உனக்கு மனதாய் இருந்தால், உனக்கு உன்னுடைய ஆர்வத்தை, வீட்டுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு மனதாய் இருந்தால்
வெளியே வா என்று இந்த உன்னத பாட்டுல அழகாக சொல்லியிருக்கிறது. இது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய ஆர்வத்தை மதித்து அவர்களுடைய ஆர்வத்தை அனுமதித்தால் என்னவென்றால் இந்த இந்த உன்னத பாட்டுல நடக்கக்கூடிய சம்பவத்தை போல திருமணமானவர்களுக்கும் கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும் வேறுபாடுகளின் மத்தியிலும். ஏனென்றால் 2 நபர்களும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இல்லை. என்னுடைய ஆர்வம் என்றால் மியூசிக் வாசிப்பது. எனக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கைதேர்ந்தவன் இல்லை. இருந்தாலும் நான் அடிக்கடி சென்று இசை கருவிகளை வாங்கி கொண்டு வந்து விடுவேன். எனக்கு வாங்கி கொண்டு வரும் பொழுது முதலாக இசைக்கருவிகளை வாங்கி கொண்டு வரும்பொழுது என்னுடைய மனதில் ஒரு பயம் இருந்தது. என்னுடைய மனைவி என்ன சொல்ல போகிறாள் என்ற. ஆனால் என்னுடைய மனைவிக்கு தெரியும், இவனுக்கு இசைக்கருவிகள்ல நிபுணனாக இல்லாவிட்டாலும் ஒரு ஆர்வம் இருக்கிறது, அவனுடைய ஆர்வத்தை வளர்க்கட்டும் என்று சொல்லி நான் வாங்கி கொண்டு வந்த எந்த ஒரு இசைக்கருவியும் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும், இன்னும் அந்த சாக்ஸோபோன் 5000 பவுண்ட் 5 லட்சத்துக்கு மேல கொடுத்து வாங்கிட்டு வந்தோன்னே என்னுடைய மனைவி ஒரு வார்த்தை கூட எதற்காக அவ்வளவு கஷ்டமான இது எக்ஸ்பென்சிவான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு வந்து சொல்லவே இல்லை. வாசி என்று சொல்லி என்னுடைய இசை ஆர்வத்தை அவர்கள் ஆதரித்தார்கள். எபேசியர் 2:10 என்ன சொல்கிறது என்றால், ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நான் வாசிக்கக்கூடிய என்னுடைய இசை ஆர்வம் என்னவென்றால், கடவுளுக்கே துதி கன மகிமை செலுத்த வேண்டும் என்பதை தவிர நான் சினிமா பாட்டோ மற்ற இடத்திலேயோ செல்வதற்கு எனக்கு ஆர்வம் இல்லை. அதனால் நற்கிரியைகளை செய்வதற்கு ஒருவருக்கு ஆர்வம் இருந்தால் அந்த ஆர்வத்தை நாம் மதித்து அதை நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் இங்க சொல்லி இருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இங்கிலீஷ்ல என்ன கிரியேட்டட் அன்டு குட் ஒர்க்ஸ், நற்கிரியை செய்வதற்காக அந்த அவர்களுடைய ஆர்வம் இருந்தது என்றால் அதை நீங்கள் தடுக்கவே வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய ஆர்வம் வேறு, உங்களுடைய ஆர்வம் வேறு. அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணினல்ல, அதை நீங்கள் அவரை ஆதரித்தால் என்ன செய்வோம்? கடவுளுடைய நாமமும் மகிமைப்படும், உங்களுடைய வாழ்க்கையும் ஸ்மூத்தாக தமிழ் வேர்ட்ஸ் எனக்கு மறந்து போகிறது, சுமூகமாக செல்லும் என்பது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லுகிறேன். இன்னொன்று என்றால், வண்டி ஓட்டுதல எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சிடென்ட் எனக்கு 2 முறை நடந்திருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறேன், காரை மாத்திட்டு இருந்தேன் முதலாக. ஆனா நல்ல கார் வாங்குற வரைக்கும் அப்படியே மாத்திக்கிட்டே இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனைவி அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கிட்டு வந்து கூட ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏனென்றால் உன்னுடைய ஆர்வம் அதுல இருக்கிறதுனால அதை வைத்துக்கொள் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதனாலதான் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் அதிக வேறுபாடு இருந்தாலும் என்ன அந்த திருமணத்தை கொண்டாட முடிகிறது. 1 பேதுரு 4:10 என்ன சொல்கிறது என்றால், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியைகள, உங்களுக்கு அந்த வரம் இருந்தால், உங்களுடைய கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் அந்த வரம் இருக்கிறது என்றால், அந்த ஆர்வம் அந்த வரம் இருக்கிறது என்றால், ஓட்டுவதற்குரிய வரம் இருக்கிறது என்றால், அதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், அனுசரித்து ஆதரிக்க வேண்டும். அவர்களுடைய வழியில விட்டீங்கள் என்றால் அந்த வேறுபாடுகளை நீங்கள் கொண்டாடலாம் மனவாழ்வில். அடுத்ததாக, ஐயோ இத பத்தி என்னுடைய சொல்ல வேண்டும் என்றால் அதிகமா நான் சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ்லனா எனக்கு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைத்தியம். இப்பொழுது இல்ல, இது ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக. ஸ்போர்ட்ஸ் என்றால் எனக்கு பயங்கர பைத்தியம். அதுவும் கிரிக்கெட் என்றால் நான் ஒரு பெரிய ஒரு பைத்தியம் பிடிச்சு கிரிக்கெட் என்றால் அதற்காக அநேக காரியங்களை நான் செலவழித்து முட்டாள்தனமாக செய்துள்ளேன் என்பதை நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். இருப்பினும் நான் ஒரு முறை கூட என்னுடைய மனைவி எனக்கு தடங்கலாக இருந்ததே இல்லை. நீ இப்படி செய்யணுமா, மூஞ்சில பெயிண்ட் அடிக்கணுமா? எனக்காக காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய மனைவி எனக்கும் என்னுடைய மகளுக்கும் பெயிண்ட் அடித்து பத்திரமா சென்று விட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு என்னை போஸ்டர் எல்லாம் எனக்கெல்லாம் வரைவதற்கு எனக்கு உதவி செய்வார்கள். எல்லாம் எனக்கு உதவி செய்து, நான் வரமாட்டேன், உனக்கு அதுல ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்குதா, விளையாட்டுல உனக்கு ஆர்வம் இருக்குதா, நீ போ. ஆனா என்னை தடுத்ததே இல்லை, நீ போயிட்டு வா,
போயிட்டு வந்து நான் முட்டாள்தனமாக சென்று விட்டு பல போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு அதுல சுத்தமா ஆர்வம் இருக்காது. ஆனா என்னை அவர்கள் தடுத்ததில்லை. இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சது, ஓ இவனுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல இருக்குதுன்னு என்று சொல்லி கடைசியாக ஒரே ஒரு முறை என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முறை என்னுடனே அந்த விளையாட்டு அரங்கத்திற்கு இந்தியா விளையாடும் இங்கிலாந்துல இந்தியாவும் விளையாடுவது அரங்கத்திற்கு ஒரே ஒரு முறை என்னுடன் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அதுல ஆர்வம் இல்லைன்னா கூட ஒரே அவர்களும் நானும் ஒரே மாதிரி இல்லை என்றா கூட என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்களும் வந்து ஒரு பேட்டை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி எல்லாம் இது பண்ணாங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ பரவாயில்லையே, எனக்கு வேண்டி என்னுடைய மனைவி இப்படி செய்யறாங்களே, பிடிக்காத காரியத்தை கூட அவங்க செய்யறாங்களே, ஆதரிக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது போல நீங்களும் கணவனும் மனைவியும் உங்களுக்கு பிடிக்காத காரியமா இருந்தா கூட, ஆனா உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ அது பிடித்த காரியம் இருந்தால் நீங்கள் ஒரு 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 அடி எக்ஸ்ட்ரா நீங்க செஞ்சீங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு சந்தோஷமா நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. சகரியா 8:5 நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதாவது இது வந்து வேற கான்டெக்ஸ்ட் இருந்தாலும் நான் எதுக்கு இதை போட்டிருக்கிறேன் என்றால், விளையாட்டுல இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இப்ப கம்மி ஆயிருது. இப்பெல்லாம் நான் அதை நிறுத்திக்கிட்டேன். அந்த முன்னாடி இருந்த மாதிரி அந்த பைத்தியமான காரியங்களை நிறுத்தி விட்டேன். ஏனென்றால் என்னுடைய மனைவிக்கு தெரியும், ஒரு காலத்துக்கு பிற்பாடு இவன் அந்த பைத்தியத்திலிருந்து வந்துருவான் அப்படின்னு தெரிஞ்சுதான் என்னமோ தெரியல, என்னைய தடுக்காம இருந்தாங்க. இருந்தாலும் என்னை ஆதரித்ததுனால எனக்கே அதுல சலிச்சு போய் வேண்டாம் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஆதரித்தால் நல்ல காரியம், கெட்ட காரியத்தை சொல்ல நான் நல்லது இருந்தால் தீங்குகளுக்கு கடவுளுக்கு விரோதமாக செய்யாதபடி இருந்தால் அதை நீங்கள் ஆதரிக்கலாம். ஆனா ஒரு விதத்துல அது உங்களுக்கு பிடிக்கலனா கூட கடைசியில உங்களுக்கு பிடித்த வண்ணமாக அவர்களும் மாறிவிடுவார்கள் என்பதுதான் நிசர்த்தமான உண்மை. அதனால விளையாடுவது நல்லதுதான். அதனால அதை நீங்க வந்து தடுக்காதீங்க. விளையாடுனா அவங்களுக்கு உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்கள விளையாட விடுங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல பாடி வீக் ஆகி அவங்களே விளையாடாம போயிடுவாங்க என்ன மாதிரி. அப்புறம் அடுத்தது நான் படித்துக் கொண்டிருக்க பொழுது 1990 ஆண்டு நான் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதி அவர்கள் வீட்டுல என்ன ஒரு சண்டைனா, கணவன் வந்து இந்த பேஸ்ட மேல இருக்கிற மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிடுவார், அதை அமுக்குவார். மனைவி வந்து பின்னாடி அந்த பேஸ்ட் வந்து பின்னாடி இருந்து சுருட்டிட்டு வருவாங்க. டெய்லி இதே சண்டை தான். காலையில எந்திரிச்சுன்னா பல்லு விளக்குற நேரத்துல ஒரே சண்டை தான். நீ அதை அமுக்காத அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல, இல்ல நான் அதை அமுக்கு, எனக்கு நேரம் இல்லாத போட்டு சுருட்டிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் சண்டை போட்டு அவர்கள் விவாகரத்தே வாங்கி விட்டார்கள். பேஸ்ட் அமுக்கிறதா சுருட்டுறதா என்பதை குறித்து அவர்கள், ஏனென்றால் பழக்கத்தினால இரண்டு நபர்களும் முற்றிலும் ஒரே மாதிரியாக என்னென்றால் பழக்கம், ஒவ்வொருவருக்கும் பழக்கம் வெவ்வேறு, ஒவ்வொருடைய பழக்கம் வேறு. ஏனென்றால் அவர்கள் வேற ஒரு வீட்டுல இருந்து வந்தவங்க, நம்ம இருக்கிறது இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவங்க. நம்மளுடைய பழக்கம் வேற, அவங்களுடைய பழக்கம் வேற. அதனால அந்த பழக்கம் வெவ்வேறா இருந்தாலும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வேறு, அவர் வேறு, அவருடைய பழக்கம் வேறு, என்னுடைய பழக்கம் வேறு. கொலோசியர் 3:13 என்ன சொல்கிறது என்றால், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இந்த பேஸ்ட்ல அந்த கணவனும் மனைவியும் அந்த ஒரு குறைவா இருந்தா கிறிஸ்து மன்னித்தது போல அவர்கள் மன்னித்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில அந்த 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 டைவர்ஸ், அந்த விவாகரத்து நடந்திருக்காது. எனக்கு இப்பொழுது அந்த பேஸ்ட எப்பொழுதாவது எனக்கு காலையில போனோன்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். இது அமுக்கிறதா சுருட்டுறதான்னு எனக்கு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பல் வளர்க்கிற நேரம் எல்லாம் போயிடும். அதனால பல் வளர்க்காம வர மாட்டேன். இருந்தாலும் எனக்கு எப்ப அந்த பேஸ்ட பார்த்தாலும் எனக்கு அவங்கள அந்த விவாகரத்து தான் எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு என்பதை நாம் உணர்ந்தால் மனவாழ்வில் வேறுபாடுகளை கொண்டாடலாம். அடுத்தது
இந்த ஸ்லைடை பத்தி பேசுறது எனக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு நிறைய பேசிட்டு இருக்கிறேன். டக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு யாரும் மூஞ்சியும் இதுல தெரியல, ஏன்னா ஸ்லைடு இருக்கிறதுனால. 1 பேதுரு 3:4 என்ன சொல்கிறது என்றால், மற்றவர்களுடைய பண்பும் இந்த கணவன் மனைவிக்கு இருவருக்கும் வெவ்வேறு பண்புகள் இருக்கும். 1 பேதுரு 3:4 என்ன சொல்கிறது என்றால், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அவர்களுடைய பண்பு, அவருடைய குணம் வேறாக இருக்கலாம். நம்மளுடைய குணமும் நம்முடைய பண்பும் வேறாக இருக்கலாம். இருந்தால் அதை புரிந்து கொண்டால் என்னென்றால் நீங்கள் இந்த வேறுபாடுகளை கொண்டாட முடியும். இந்த ஸ்லைடை பத்தி பேசுறது எனக்கு நேரம் இல்லை. நான் அநேக காரியங்கள் குறித்து பேசணும். இப்பொழுது இந்த இங்க இருக்கக்கூடிய போட்டோகிராஃப் எல்லாம் நான் ஹோட்டல்ல போய் எடுத்துட்டு வந்தேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இது என்னுடைய நான் திருமணமான பொழுது இப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும், இப்படியெல்லாம் என்னுடைய மனைவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதுல கொஞ்சம் நான்வெஜ் டிஷ் இருக்குது, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதனால நான் சாப்பிடுவேன்னு நினைச்சிடாதீங்க. ஆனா சாம்பார், செட்டிநாடு சிக்கன் கறி, இது கோபி மஞ்சூரியனு, எக் பிரியாணி, இதெல்லாம் நான் ப்ரொமோட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் வெளியே செஞ்சது இல்லை, எங்க வீட்டுல செஞ்சது. இதெல்லாம் என்னுடைய மனைவி செய்யணும் என்பது, கல்யாணம் ஆனா என் மனைவி செய்யணும் என்பது ஆசை. ஆனா அந்த ஆசை எல்லாம் எனக்கு தவிடுபடி ஆனது. என்னென்றால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இதெல்லாம் என் மனைவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் என் மனைவி எனக்கு திருமணம் ஆயிருக்கு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறப்பதான் இன்னொரு உணர்வு வந்துச்சு. சொல்லி கூட கொடுக்கல, என் மனைவி சொன்னாங்க, எல்லாம் யூடியூப்ல பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூடியூப்ல பார்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பார்த்து செஞ்ச டிஷ்ஷஸ் தான் இது நான் செஞ்சதுதான். நான் சாப்பிடா விட்டாலும் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியன் டிஷ் கூட செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் எதுக்கு நான் அதை சொல்ல வர்றேன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற ஒரு அந்த திங்கிங் இருக்குது என்பது உண்மை. நான் நினைச்சேன், நான் ஆம்பளை, நான் சமைக்க கூடாது என்றுதான் நான் யோசிச்சேன். ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், நானும் வேற மாதிரி யோசிக்கிறேன், என் மனைவியும் வேற மாதிரி யோசிக்குது. இப்ப 2 பேரும் இருந்தோம்னா 2 பேரும் சாப்பிட முடியாது, குழந்தைகளுக்கு சாப்பிட முடியாது என்பதை உணர்ந்த பின்பு என்ன பண்ணேன், நானே ஷெஃப் ஆயிட்டேன். எங்க அப்பா நான் சில சமயத்துல இந்த காய்களையோ கறியையோ வெட்டுவோம் பொழுது எங்க அப்பா சொல்லுவாங்க, என்னடா ஐஸ் சர்ஜனா உனக்கு கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சா, வீட்டுல ஹவுஸ் சர்ஜனா காய்கறிகளை வெட்டிட்டு இருக்கிறீ என்று சொல்லி என்னுடைய அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவது, நான் ஒரு ஆண், நான் அதை செய்ய மாட்டேன் என்று வீம்பாக இருந்தாலும் என்னுடைய வீட்டுல யாரும் இல்லை, குழந்தைகள் வரும்பொழுது அவர்களுக்கு உணவு இருக்காது. அதனால நானும் செஞ்சுதான் ஆகணும். ஒரு ஸ்டடி என்னன்னா, மேயர்ஸ் பிரிக் டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, பர்சனாலிட்டி டைப். இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத காரணத்துல நான் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் வெவ்வேறு விதமாக யோசித்தார்கள். அப்படி யோசிச்சதுனாலதான் பாவமே வந்துச்சு. அதை பத்தி எனக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும்ன்றது எனக்கு டைம் இல்லை. சிமியோனும் மரியாளும், சிமியோன் அந்த 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 திரவியத்தை மரியாள் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல ஊற்றின பொழுது அவன் என்ன யோசிச்சான், ஐயோ இத அதிகமா வித்திருந்திருக்கலாமே. ஆனா மரியாள் என்ன யோசிச்சா, ஐயோ என்னுடைய பாவங்களை மன்னித்த கடவுளுக்கு இது கூட நான் கொடுக்க முடியலன்னு என்ன என்று சொல்லி அந்த அதிக எக்ஸ்பென்சிவான விலையேற பெற்ற அந்த திரவியத்தை தன்னுடைய கடவுளுடைய பொற்பாதத்திலே அவள் ஊற்றினாள் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் சிமியோன் ஜெண்டர், பாலினம் எப்படி விதவிதம், ஆண்பளைகளும் பொம்பளையும் எப்படி விதவிதமா யோசிக்கிறாங்க என்பதை இந்த பைபிள் அநேக காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கிறேன். ஆம்பளைங்களும் பொம்பளைகளும் வேற வேற மாதிரி யோசிப்பாங்க என்பதை நாம் உணர்ந்தால்தான் நம்மளுடைய மன வாழ்வில் வேறுபாடுகளை கொண்டாட முடியும். நான் ஆம்பளை தான், நான் இப்படித்தான் பண்ணுவேன் என்று யோசிச்சா nothing will happen. ஒன்றும் நடக்காது. வீட்டுல சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. பிலிப்பியர் 2:3, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாண்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். கணவன் என்ன சொல்லணும், நீங்க தான் மேன்மையானவர்கள். மனைவி என்ன சொல்லணும், நீங்க தான் மேன்மையானவர்கள். சும்மா வாதத்திலையும் வீண் பெருமையிலும் நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ணணும்,
விவாகரத்துல தான் கொண்டு போய் முடியும். அதனால நம்ம உணர வேண்டியது என்னன்னா, ஆம்பளைங்க வேற மாதிரி யோசிப்பாங்க, பொம்பளைங்க நான் எந்த காரியத்தை பார்த்தாலும் நான் யோசிப்பது வேற, கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா என்னுடைய மனைவி ஒரு காரியத்தை குறித்து யோசிப்பாங்க. அத நான் பல காரியத்தில் பல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கற்றுக்கொண்டேன். அதனால தயவு செய்து ஆம்பளைங்க வேற மாதிரி யோசிப்பாங்க, பொம்பளைகள் வேற மாதிரி யோசிப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னவென்றால் மனோபாவம், டெம்பரமெண்ட். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் டிஃப்ரெண்ட் மனோபாவம், அவருடைய வெவ்வேறுபட்ட மனோபாவம் இருக்கிறது. வேதாந்தத்திலே ஆகாப் எசபேல் குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆகாப் என்ன சொன்னான்? ஆகாப் அவன் அந்த அந்த திராட்சை தோட்டத்தை வார்க்கும் போது அவன் நாபோத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, அவன் ஒரு ராஜாவா இருந்தா கூட வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு அழுதுட்டு இருந்தான். ஆனா எசபேல் என்ன சொல்லுச்சு? என்னன்னு கேள்விப்பட்டோம்னா என்ன பண்ணுச்சு? 2 ஆளுகளை அனுப்பி அவனுக்கு ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி தண்ணியை நல்ல அவனுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வச்சு கடைசியில் அவனுக்கு ஏதோ சொல்லி அவனுக்கு கொண்டு போய் கீழே போட்டு அவனை கொண்டுட்டாங்க, நாபோத்தை கொண்டுட்டாங்க. ஆகாப் ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் அந்த அந்த திராட்சை தோட்டத்தை வாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் வீட்டுல அழுதுட்டு இருந்தான், ஒரு ராஜா. ஆனா அவனுடைய மனைவி என்ன சொல்லுச்சு? அவளோட மனோபாவம் என்ன? மிகவும் மோசமான ஒரு மனோபாவமாக இருந்தது. அதே போல நாபேல் ஆம்பளை மட்டும்தான் அப்படி மோசமா இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க, பொம்பளைங்க மட்டும்தான் மோசமா இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஆம்பளைகளும் இருக்கிறாங்கன்னு பைபிள் 2 விதத்துக்கு உதாரணம் கொடுத்திருக்குது. நாபால், அபிகாயில். நாபால் எப்படி? தாவீதோடைய ஆட்கள் வந்த பொழுது அவனுக்கு விரோதமாக பேசி அவர்களை தூஷித்தான். ஆனா அபிகாயில் எப்படி? அவருடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டு நன்றாக பேசி தாவீது அவர்களை கொலைப்படாதபடி அவளை திருப்பி அனுப்பிவிட்டார். அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மனோபாவம், டெம்பரமெண்ட் இஸ் சோ டிஃபரண்ட், வெவ்வேறுவாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வேறுபாடுகளை நீங்கள் கொண்டாட முடியும். 1 சாமுவேல் 25:3 அந்த நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். இந்த அபிகைலை குறித்து இந்த நீதிமொழிகள் 15:1 நாம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் இல்லாத நான் போறேன். பாஸ்டர் டைம் ஆயிடுச்சுங்களா? பாஸ்டர் டைம் ஆயிடுச்சுங்களா? ஓகே, then shall I stop it? இல்ல நீங்க இன்னொரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டர். 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. ஆமா, இன்னும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது மனவாழ்வில் வேறுபாடுகள். அவர்களுடைய அப்ரிங்கிங் வேற, நம்மளுடைய அப்ரிங்கிங் வேற. அவர்கள் வேறு விதமாக வளர்க்கப்பட்டிருக்கலாம், நம்ம வேறு விதமாக வளர்க்கப்பட்டலாம் என்பதை உணர வேண்டும். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்கும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளேயும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது. எப்படி? ஜெனரேஷன் வம்சமாக அவர்கள் ஒரு விதமாக வளர்ந்திருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய மனைவியை வளர்த்த விதம் வேறு, நான் வளர்க்கப்பட்ட விதம் வேறு என்பதை உணர வேண்டும். அடுத்தது குடும்ப பின்னணி, பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் 2 நபர்களுக்குள்ள வித்தியாசங்கள் என்பதை, 2 பேரும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை உணர வேண்டும். ஆல்ரைட். அடுத்தது I'm going to very quick, I'm just going to run through these things. அடுத்தது பல வேறுபாடுகள் நன்மை பயக்கும், பல வேறுபாடுகள் இருப்பது நல்லது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வழியே ஒரே வழி, உங்கள் வழி ஒரே வழி அல்ல என்பதை உணர வேண்டும். கணவனும் மனைவியும் என்னுடைய வழிதான், நான் வச்ச வழிதான் என்று நம்ம சொல்லவே கூடாது. ஏனென்றால் there are more ways than one. ஒரு வழியை விட அதிகமான வழிகள் இருக்கிறது என்பதை நம்ம இந்த கார்ட்டூன்ல இருக்கிற நான் 2வது படித்த பொழுது 3வது படித்த பொழுது நான் என்னுடைய தமிழ் புத்தகத்துல இருந்தது. 2 ஆடுகள் வந்தது, 2 மோதிக்கொண்டால் கீழே விழுந்து விடும் ஆற்றுக்குள்ள. ஆனால் ஒன்று தாழ்ந்து அது வழிவிட்டால் இருவரும் கரை சேர முடியும். 1 கொரிந்தியர் 10:32 என்ன சொல்லி இருக்கிறது? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல, நம்முடைய சுய பிரயோஜனத்தை நாம் தேடாமல் இருந்தால், நம்முடைய வழிதான் என்று நாம் விடாப்புடியாக இருந்தால் தீமையில தான் முடியும். அதனால
நம்மளுடைய வழியை விட இன்னொரு வழியும் இருக்குது என்பதை நாம் உணர்ந்தால் நன்மை பயக்கும். அடுத்தது நிறைவு உண்டாக்குகிற நன்மை. அந்த வேறுபாடுகள் வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் வாட் யூ லேக். என்னிடத்துலதான் எல்லாமே இருக்குது என்று நம்ம யோசிக்கிறது. என்னிடத்தில் இல்லாதது என்னுடைய மனைவியில் இடத்திலயோ என்னுடைய கணவனிடத்திலோ இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் நம்ம இடத்துல சிலது இருக்க, சில குணாதிசயங்களோ சில காரியங்களோ இருக்க செய்ய முடியாது சில சமயத்துல. அதனால நான் வேற இது செய்ய முடியும். ஏனென்றால் இப்ப சப்போஸ் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். குழந்தைகளை பராமரிப்பது. ஆல்ரைட், நான் ஸ்கூல்ல போய் சில்ட்ரனை டிராப் பண்ண முடியும். ஆனா என்னுடைய குழந்தைகளை ஆயத்தப்படுத்துறது என்னுடைய மனைவினால் முடியும். அதனால நான் செய்யக்கூடிய காரியத்தை என் மனைவி செய்ய முடியாது, என்னுடைய மனைவி செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தால் அது வந்து இருவரும் செய்யக்கூடிய காரியங்கள் பயனுள்ளதாக இருக்கும். பிரசங்கி 4:9 ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதும் நலம். இதுல ஜஸ்ட் அந்த கலர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். 2 பேர் செய்வதனால் பலன் உண்டாகும், ஒருவரை ஒருவர் தூக்கி விடலாம், சூடு உண்டாகும், மற்றவர்களை எதிர்த்து நிற்கலாம். அடுத்தது முப்புரி நூல் சீக்கிரமா யாராது. இதுதான் ரொம்ப முக்கியம். முப்பரினா கணவன் மனைவி கடவுள் 3 பேரும் திரிந்து இருந்தால், முப்பரி நூல் இருந்தால் அதை அறுக்கவே முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஜஸ்ட் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. யாராவது எழுதுறது என்றால் ரோமர் 12:5, ஆதியாகமம் 2:24, உபாகமம் 24:5. இந்த உபாகமம் 24:5 குறித்து நான் வந்து அது வந்து என்னுடைய திருமணம் ஆகிறதுக்கு முன்புதான் நான் படிக்கவில்லை. ஏனென்றால் ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். இப்ப நான் யாரும் வாருக்கு போகிறது இல்லை நம்ம சர்ச்சில். இருந்தாலும் அடுத்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. அடடடா, இந்த வசனத்தை நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கலையே என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏனென்றால் அவன் யாதொரு வேலையும் அவன் மேல் யாதொரு வேலையும் அப்படின்னா 1 year பெய்ட் லீவ் கொடுத்துருக்கணும் எனக்கு கல்யாணம் முடிச்சோன்னே. அதனால கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யாருக்காவது 1 year பெய்ட் லீவ் வேணும்னா இந்த உபாகமம் 24:5 தயவு செய்து உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க. ஏன்னா பைபிள்ல எழுதி இருக்கிறது ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் given by the inspiration of God. அதனால இது எனக்கு தெரியாம போயிருச்சு. அதனால இது நீங்க தயவு செய்து உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி 1 வருஷம், கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் 1 வருஷம் தயவு செய்து நீங்க வந்து லீவ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:13 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்னாலேஜ் தேர் ஆர் டிஃபரன்சஸ். வேறுபாடுகள் இருப்பது என்பதை முதலாவது நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. ஆல்ரைட், கொலோசியர் 3:13 இந்த கொள்கை இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் இருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலா ஒரு கதை இருக்குது, இது என்னுடைய மனைவியை கூறிய கதை. இருந்தாலும் இப்ப நேரம் இல்லாதனால நான் சொல்லல. பிலிப்பியர் 2:4 இதை குறித்த கொள்கை, இந்த கொள்கை இருக்கிறது. மூன்றாவது, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இடமளிக்க வேண்டும், வேறுபாடுகளுக்கு இடமளிக்க வேண்டும். யூ ஷுட் அகாமடேட் த டிஃபரன்சஸ். வேறுபாடுகளுக்கு இடம் அளிக்க வேண்டும். 1 பேதுரு 5:5 இந்த கொள்கை இருக்கிறது. அடுத்தது, நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அட்ஜஸ்ட்மெண்ட், சரி செய்தல். வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த வேறுபாடுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இது நான் டீடைல் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 5வது, வேறுபாடுகளை நீங்கள் பாராட்ட வேண்டும். பிலிப்பியர் 4:5 இந்த கொள்கை இருக்கிறது. பிரின்சிபல் is there in Philippians chapter 4:5 that you should be able to appreciate the differences. அடுத்தது கடைசியாக என்ன என்றால், நான் பல காரியத்தை குறித்து சொல்லிட்டேன். You should acknowledge, you should accept, you should appreciate, you should accommodate. கடைசியாக என்ன என்றால், அந்த வேறுபாடுகள் இருக்கும்போது நீங்க எங்க போகணும்னா பலிபீடத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும். கடவுள்கிட்ட போய் முப்பரி நூல் என்ன ஆகுது, அதை கட் பண்றதே கஷ்டம். கடவுள் நீங்களும் உங்க மனைவி இருந்தா, ஆஹா, ஜெப பலிபீடத்திற்கு நீங்கள் டெய்லி உங்களுடைய வேறுபாடுகளை சென்றால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வேறுபாடுகளை நீங்கள் கொண்டாட முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த presentation. So
I'll just run through it. உங்களுடைய வித்தியாசத்தை, வேறுபாடுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். அடுத்தது ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய வேறுபாடுகளுக்கு இடமளியுங்கள். அதை நீங்கள் சரி செய்யுங்கள், பாராட்டுங்கள். கடைசியாக பலிபீடத்திற்கு செல்லுங்கள். உங்களுடைய மனவாழ்வு சுபிஷமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது என்பதில் சிறிதேனும் எனக்கு ஐயமோ டவுட்டே எனக்கு இல்லை. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. ஆமீன். நல்லது ஒரு ஆலோசனை நம்ம மத்தியில அனுபவ ரீதியில பகிர்ந்து கொண்ட டாக்டர் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேறுபாடுகளை எவ்வாறு கொண்டாடுவது என்ற தலைப்பின் கீழே நல்ல ஆலோசனைகளை நம்மளுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நேரம் போறதும் தெரியல. கர்த்தர் தாமே அவர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வழியில நம்ம இறுதி ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். டாக்டர், இறுதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானதை வானங்களை வீட்டு வந்து பூமன் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்களுடைய பரமபிதாவே, இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே மன வாழ்வில் வேறுபாடுகளை எவ்வாறு கொண்டாடுகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய மனிதன் தன்மையிலும் மனித ரீதியிலும் ஆண்டவரே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே எப்படி ஒருவரை நாங்கள் புரிந்து கொண்டு ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வேறுபாடுகளை அறிந்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, இதன்படி வாழ உமக்கு சித்தம் இருந்தால் உம்முடைய ஆவியை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய மனதிலே பேசும். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதை நிகழ்த்த எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய தைரியத்தையும் மன பக்குவத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் நிதமே அருள வேண்டுமாய் அன்பின் மீட்பர் இயேசுவின் மூலம் மிக தாழ்மையாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். மீண்டுமாக டாக்டருக்கு நன்றி செலுத்துகிறோம். பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி. இதே நேரத்துல நாளைய தினத்துல நம்ம மீண்டும் அடுத்த தலைப்பின் கீழே நம்ம சந்திப்போம். அதற்கு முன்பதாக நம்மளுக்கு சில அறிவிப்புகள் இருக்குது. சகோதரர் எட்வர்ட் இந்த அறிவிப்புகளை செய்யும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முப்பரி நூல் எப்படி அறாம இருக்கணும், நீங்கள் கல்யாண கணவன் மனைவி இயேசு கிறிஸ்து நம்ம முப்பரி நூல் அருகாம இருக்கணும்னா அதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திர அவர்கிட்ட நம்ம ஜெபம் செஞ்சாதான் நம்ம ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியமா இருக்கணுன்றத பத்தி ரொம்ப அழகா அனுபவபூர்வமா அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில யாரையும் புண்படுத்தாம அழகா சொல்லி கொடுத்தாரு. நான் இவ்வளவு ஒரு அழகான ஒரு கவுன்சிலிங் கேட்டதே கிடையாது. அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர் இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பாருன்னா அவர் நிறைய இதுக்கு இங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூகேல ரொம்ப நான் சும்மா சொல்றேன், மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் அறிவுரையோ ஆலோசனை கொடுக்குறவர் தான் அவரு. ஆனா மெடிக்கல் கவுன்சிலிங் இவ்வளோ அழகா தத்ரூபமா அழகா எக்ஸாம்பிள சொல்லி கொடுத்தது ரொம்ப தேவையானது. அவர் ரொம்ப வயசான ஆள் கிடையாது, ரொம்ப வயசான ஆள் கிடையாது. அவர் யங் ஆள் தான், எங்க வயசு தான் உள்ளவர். அவ்வளோ அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கப்புள்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கெல்லாம் எல்லா வயசு உள்ளவங்களையும் கவர் பண்ணி அழகா பேசினார். அவருக்கு உண்மையாலுமே எங்களுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே போல இந்த பிரசன்டேஷன் இந்த ஸ்லைடு அவரோட இந்த பிரசன்டேஷன் வீடியோ நம்மகிட்ட இருக்குது. யாருக்கு நீங்க வேணாலும் தயவு செய்து நீங்க கேளுங்க. உங்களுக்கு நாங்க எல்லா இதையும் நாங்க அனுப்பி வைப்போம். பாஸ்டரும் நாங்களும் அதுக்கு கேரண்டி. அதனால எங்களுடைய குழுவின் சார்பாக அவர் டாக்டர் சத்யராஜ் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் இன்னும் மென்மேலும் ஊழியத்தை திறம்பட செய்யணும். அதுக்கு நம்ம தனி ஜெபத்திலையும் நம்ம குடும்ப ஜெபத்திலையும் அவரை நம்ம தாங்கிக்குவோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு செல்லலாம். பாஸ்டர் ஏற்கனவே பாஸ்டர் எட்வின் சொன்ன மாதிரி உங்களுடைய பேர்கள் நீங்க தயவு செய்து கொடுத்துருங்க. இந்த 28வது டாக்டரின், அந்த 28 டாக்டரினுக்குள்ள அந்த கிராஜுவேஷன் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஏன்னா ஃப்ரெட்ரிக் அவர் கேட்டுட்டே இருக்கிறாரு. ஏன்னா சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. 3 காரியத்துக்கு சர்டிபிகேட் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நீங்க சொல்லுங்க, நம்ம சாபத் ஸ்கூல் அந்த ட்ரைனிங்க்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 28 டாக்டரினுக்கு, இந்த இப்ப நடந்துட்டு இருக்க இந்த செமினாருக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதனால 3 காரியத்துக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதனால நீங்க தயவு செய்து என்னன்னாக்க இப்ப நியரஸ்டா இருக்கிற அந்த கிராஜுவேஷனுக்கு உங்க பேர்களை, உங்க பேரு, சர்நேமு, டேட் ஆஃப் பர்த், அதெல்லாம் ட்ரெஸ் கோட் எல்லாத்தையும் பத்தி நாளைக்கு கடைசி நாள் இல்ல, நாளைக்கு அதை பத்தி நம்ம தெளிவா அனௌன்ஸ்மெண்ட். நமக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கு அடுத்த கூட்டத்துக்கு போறதுக்கு. கவலைப்பட வேண்டாம். அதனால நீங்க என்னன்னாக்கா தயவு செய்து உங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு நீங்க வாங்க. உங்க குடும்பமாக, நண்பர்களாக, உங்க பாஸ்டர்ஸ், உங்க டீக்கன்ஸ், எல்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, அவர் மெடிக்கல் டாக்டர், ஒரு பிஸியா இருக்கிறாள்,
அவர் எவ்வளவு பிஸி இருக்குன்னா அங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது 4 வாரம் 6 வாரம் ஆகும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த வேலை டைம்லையும் கூட நமக்காண்டி டைம் எடுத்து வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் மக்கள் நம்ம எல்லாத்து மேல ஒரு அக்கறை தான் சொல்லுவேன் நான். நம்ம இன்டர்நேஷனல்ல இருக்கிற எல்லா அட்வென்டிஸ்ட் தமிழ் மக்கள் மேல ஒரு ஒரு ஆசை, எல்லாருக்கும் இந்த காரியம் போய் சேரணும்னு ஒரு ஆசை. அவங்களுக்குலாம் எனக்கு வேலை பிஸின்னா நம்ம விட்டுருவோம். அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது, கோச்சுக்கும் கூட முடியாது அவங்கள. ஆனா நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வந்து சொல்லிக் கொடுங்க பாத்தீங்களா? அதனால வந்து அவங்களெல்லாம் நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நம்ம என்கரேஜ் பண்றதை எப்படி காட்டணும் அப்படின்னாக்க, நம்ம நிறைய பேரை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச காரியத்தை அடுத்தவங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கணும். அது நமக்கு கண்டிப்பா தேவை. அதனால நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்துக்குலாம் நீங்க வாங்க. உங்க பேர்ல நாளைக்கு இந்த கூட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த கூட்டம் தொடர்ந்து நமக்கு இது 9 நாள் நடக்க வேண்டிய கூட்டம். நாளைக்கு இதை பத்தி முக்கியமான அறிவிப்புகள்லாம் நாளைக்கு பாஸ்டர் நாங்கெல்லாம் அறிவிப்போம். நீங்க தயவு செய்து வாங்க. இன்னைக்கு என்னன்னாக்க நமக்கு என்ன அப்படின்னாக்க, இதுக்கு அடுத்தது நமக்கு நேற்றுக்கு சொன்ன இந்த கூட்டம் நாளையோட இந்த ராஜரீக கூட்டம். பாஸ்டர் இந்த ஸ்லைடு காமிங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம், இந்த இறுதிக்கால செய்திகள். இதை வந்து இன்னைக்கு வந்து ஸ்டீபன் செல்வராஜ் நம்ம கொடுக்க வர்றாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் அவங்க நடத்துற கூட்டம். அந்த ஐடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 703 அவர் பாஸ்டர் ஐடி தான். 703-636-1964 இந்த ஐடியில் நடக்கும். இதுக்கு பாஸ்கோடு வந்து நீங்க 77737 இந்த நம்பரை நீங்க போட்டீங்கன்னா உள்ளுக்கு நீங்க டைரக்டா வந்துடலாம். வெயிட் பண்ண தேவையில்லை. தயவு செய்து நீங்க இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க ஆதரவு கொடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்ததாக இன்னைக்கு என்னன்னாக்கா, நம்ம ஊர்ல இருந்து நம்ம குரூப்புக்கு அதிகமா வந்துட்டு இருக்கிறவங்க மலேசியால இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க தேவி தேவதாசன் அம்மா இன்னைக்கு சாபத் ஸ்கூல் அவங்க எடுக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் வரணும். அந்த அம்மா எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க மலேசியால இருந்து வரவங்க அந்த அம்மா எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்க இந்த கூட்டத்துல வரவங்க எல்லா இன்டர்நேஷனல் குரூப்ல அவங்க நம்ம சாபத் ஸ்கூலுக்கு வருவாங்க, பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் மீட்டிங் வருவாங்க, இந்த மீட்டிங் வருவாங்க, எல்லா கூட்டத்துக்கும் வரவங்க. ரொம்ப உச்சமான ஒரு ஊழியக்காரி இந்த அம்மா. சுயாதீன ஊழியன்ட்டு எல்லாருக்கும் சத்தியத்தை போய் சொல்லணும். எல்லார பத்தி ரொம்ப எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அப்படியேப்பட்ட ஒரு அம்மாவை நான் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. ஒரு சின்ன நேரம் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவாங்க எல்லாருக்கும். ஐயா உங்க குடும்பத்துக்கு நாங்க ஜெபம் பண்றோன்னு. அதனால அப்படியேப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு விசுவாசி அந்த அம்மா. அதனால அவங்க இன்னைக்கு நம்ம சாபத் ஸ்கூல் எடுக்கிறாங்க. தயவு செய்து நீங்க சாபத் ஸ்கூலுக்கு நீங்க வாங்க. மற்றபடி உங்களுக்கு நாளைக்கு வந்து கடைசியா நம்ம அந்த கிராஜுவேஷனுக்குள்ளதை பத்தி பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் நாளைக்கு வருவாங்க. வந்து அதை பத்தி எல்லாத்தையும் நாளைக்கு அறிவிப்பாங்க. கிராஜுவேஷன் எப்படி நடக்க போகுது, அந்த ட்ரெஸ் கோட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது பாஸ்டர் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. பாஸ்டர் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கிறதுனால அவங்க மிஸ்ஸஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க சில காரியங்கள். நாளைக்கு அது எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு அறிவிப்புகள் கிடைக்கும். நீங்க அதனால தயவு செய்து வாங்க. நமக்கு நேரம் இல்லாதனால நான் குயிக்கா முடிச்சிடறேன். நீங்க இதுக்கு அடுத்த கூட்டங்கள் நமக்கு இருக்குது. தயவு செய்து வாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த கூட்டம் ஆரம்பிச்சிடும். கரெக்டா 1 மணிக்கு இங்க அந்த டைம் உங்களுக்கு போட்டிருக்கு. இன்டர்நேஷனல் டைமிங் இருக்குது. 1 மணிக்கு வந்து இங்க யூகே டைமு, 2 மணிக்கு பிரான்ஸ் ஜெர்மனி டைமு, மலேசியால 9 மணி, இந்தியால வந்து 6:30. அவர் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் அவங்க கூட்டம். தயவு செய்து நீங்க வாங்க. எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா கூட்டத்துகளுக்கும் நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க தயவு செய்து வாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒற்றுமையா காரியங்களை படிப்போம். ஒற்றுமையா ஆசீர்வாதத்தை நம்ம கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கோம். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இருக்கிற முக்கியமான அறிவிப்புகள் பாஸ்டர் அம்மா அவங்க வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லிருங்க. நீங்க சிஸ்டர் எதுனா சொல்லிருங்க அறிவிப்புகள் இருந்தா. நன்றி பிரதர் எட்வர்ட். நாளைய தினத்துல நம்மளுக்கு பேச்சாளராக பாஸ்டர் எபினேசர் டேனியல் ஆலோசனை சொல்ல வராங்க. அதனால அவருடைய கூட்டத்துக்கும் தப்பாமல் கலந்து கொள்ளும்படிக்கு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்மளுக்கு அதிகமான நேரம் ஆயிட்டபடினால அடுத்த கூட்டத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். மீண்டும் நாளைய தினத்துல சந்திப்போம். பாய். Thank you everyone. Thank you. பாஸ்டர் நல்லா பாத்துக்கங்க. வாய் அடைஞ்சுக்கோ இருக்கிறாரு. இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தவர் ரொம்ப இதா இருக்குது. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணலாம். பாஸ்டர் நீங்க மஞ்சள் உப்பு போட்டு காகல் பண்ணுங்க பாஸ்டர். தென் அது ஒரு 4-5 வயசு இப்படி பண்ணா உங்க அந்த வாய்ஸ் சரியாயிடும். நல்லா பாடுனீங்க கமலம்மா. Thank you pastor. Thank you so much. Thank you ma pastor ma. Thank you. Excellent. Sweet voice. Thank you pastor. Thank you so much.
தேங்க்யூ காட் பிளஸ் யூ பாஸ்டர் எட்வின் டேக் கேர் Yeah. ரீனா பாத்துக்கோங்க ஓகே பசன் பாத்துட்டு தான் இருக்கேன். உட்கார்ந்தா பாத்து யாருக்கெல்லாம் ஆண்டி விக்டர் ஆண்டி நீங்க பேசுறது விளங்கல, கொஞ்சம் பேசுறது விளங்கல. கார்டில் பண்ண வச்சியா? நேத்து சொன்னேல அந்த பேப்பர் கொடுத்தேன் ஆண்டி, நான் கொடுத்துட்டேன். பாஸ்டர் எட்வின் நான் செய்தேன் ஆண்டி. பரவாயில்லையா? கொஞ்சமாவது பரவாயில்லையா ஐயா? ஆண்டி கிட்ட பேசுங்க. உப்பு போடுங்க, இங்க இந்த இடத்துல உப்பு போடுங்க. நானு மஞ்சள் உப்பு இது பண்ணி போட்டு விட்டேன் ஆண்டி. உப்பு உப்பு எடுத்து இங்க நிறைய போட்டு விடுங்க, நல்லாயிரும். ஜூம்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. உப்பு மட்டும் வாங்க, உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஒருத்தன் கொடுத்துட்டு அப்படியே உப்பு அப்பி வச்சிடணும், நல்லாயிரும். டாக்டர்ஸ் சரி ஆண்டி, இன்னைக்கு உப்பு பத்து போட்டுறேன். ஓகே. ஐயோ நல்லாவே இல்ல, அவர் பேசாம நல்லாவே இல்ல. அவர் கண்டிப்பா பேசுவாரு, உப்பு காக்கல் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டி. சரிம்மா, பாய். சரி ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. ரொம்ப டல்லா இருக்காரு. ரீனா ஊமை ஆகிட்டா. அட்டி நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டி, ஜாமிக்கிட்டு இருக்கா. நான் ஒண்ணும் அவரை செய்யல, அவரே தான். டைகர் பா மாதிரி ஆயிர போகுது. டைகர் பா மாதிரி டைகர் மாதிரி தொண்டை கடிச்சிட்டுக்கிறாங்க. பிரேமி ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நீங்க தான் வரவே மாட்டேன்றீங்க. இவர் பாவம் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி இருக்குது இப்போ. கவலைப்படாதீங்க, நாளைக்கு எப்படியாச்சும் அவரை தொண்டை வர வச்சிடுறேன் நானு. நாளைக்கு அவருக்கு தொண்டை எப்படியாச்சும் நான் வர வச்சிடுறேன். Have a nice day. Take care. இதெல்லாம் சந்திச்சதுல மிகுந்த மகிழ்ச்சி. அதெல்லாம் கை சின்னத்துக்கு நாங்க போட்டு விடுங்க, கவலைப்படாதீங்க.